ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை இன்றைக்கி பார்க்க முடியும். பல தவறான தகவல்கள் மீடியாக்கள்லையும் சரி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இது உதாரணத்துக்கு சொல்லணும், சுயன்பம்னா தப்பு, சுயன்பம் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பல தவறான தகவல்களை சொல்லி மிரட்டுறதை நம்ம பார்க்க முடியும். இப்போது ஒரு சிலர் இந்த கருத்து சொல்கிறாங்க, இன்னொரு சிலர் அந்த கருத்து சொல்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் கூட சில பேருக்கு வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஞ்ஞானம் வளர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் என்பது வேறு, எந்தவித ஆதாரம் இல்லாமல் விஷயங்களை சொல்கிறது வேறு. இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களும் விஞ்ஞானபூர்வமாக வளர்த்தெடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்கள். அதை நம்ம பார்ப்போம். இது எப்படி வளர்ந்ததுன்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்ப்போம். அந்த படத்தை பார்க்குறீங்க. முதலாக கின்சே தான் இதை ஆரம்பித்து வச்சவர். விஞ்ஞானபூர்வமாக செக்ஸை எப்படி பார்க்குறது. அவர் கிட்டத்தட்ட 18,000 மக்கள்கிட்ட பல்வேறு கொஸ்டினேர்ஸ் கேள்விகளை கொடுத்து அதற்கான பதில்களை வாங்கினார். அதில் அந்த காலத்திலே அது திடுக்கிடக்கூடிய பல்வேறு பதில்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அமெரிக்காவில் எடுத்த அந்த இண்டியானா யூனிவர்சிட்டியில் எடுத்த அந்த கருத்துக்கள் என்னென்னா, பெரும்பாலான ஆண்கள் திருமணத்துக்கு முன்பே செக்ஸில் ஈடுபடுறாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லாது இருந்தது. இந்தியா போல் இருந்தது அன்றைக்கி அமெரிக்கா. அதே மாதிரி பெரும்பாலான ஆண்களும் பெண்களுமே சுய இன்பம் பண்ணுறாங்க அப்படின்ற பல்வேறு புதிய கருத்துக்களை அவர் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார் அந்த கொஸ்டினேரில். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருச்சியிலேருந்து குமார் பேசுகிறேன். குமார் சொல்லுங்கள் சார். இன்னும் மேரேஜ் ஆகுது சார். 23 ஏஜ் ஆகுது சார். ஓகே. இப்போ 2 டேஸாக விரைப்பில் வந்து ஒரு சைடு மட்டும் ஏதோ கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். சரிங்க. அதான் என்ன ப்ராப்ளம்ட்டு 1 டே வலிக்குது சார். இப்போ வந்து பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் சார் என்ன ப்ராப்ளம்ட்டு இன்னும் எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணல. முதல்ல வந்து ஒரு முறை ஒரு நல்ல மருத்துவரை பார்த்துருங்க. குவாலிஃபைடான மருத்துவர், ஒரு யூராலஜிஸ்ட்டு இல்லை ஒரு செக்ஸாலஜிஸ்ட், இந்த துறையில் வல்லுநர்கள் யாரையாவது பார்த்து ஒரு பரிசோதனை பண்ணி அவங்க சொல்லிவிடுவாங்க நார்மலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. அப்புறம் நீங்கள் வந்து இந்த பரிசோதனையை கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி விந்துப்பைகளை பரிசோதிக்கிறது, விந்துப்பைகள் எப்படி இருக்கும், நீங்கள் தொட்டு நீங்களே பரிசோதிங்க. எப்படி பெண்கள் மார்பகங்களை பரிசோதிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்கள் வந்து விந்துப்பைகளை பரிசோதனையை கற்றுக்கொள்ள வேண்டும். அது இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விரைப்பையில் வரக்கூடிய புற்றுநோய்கள்லாம் இளம் வயதில் வரக்கூடிய புற்றுநோய்கள். இளைஞர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த நோயிலிருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். ஆனால் லேட்டாக கண்டுபிடிச்சாங்கன்னா பல நேரம் உயிரிழக்க வேண்டியது இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கோயம்புத்தூர்லேருந்து சங்கர் பேசுகிறேன். சங்கர் சொல்லுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனைங்க சார். சொல்லுங்கள் சார். சார், என் மனைவி வந்து எவ்வளோ தான் பண்ணாலும் இன்னுமே இருக்காம. சரிங்க. இருக்கா சார்? சரிங்க. அது என்னங்க சார்? அதாவதுங்க, பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து முழுமையாக தூண்டுவது அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதுனால தான். முழுமையாக ஒரு பெண்ணை தூண்டி உச்சகட்டம் கொண்டு போகிறது எப்படி அப்படின்றது பெரும்பாலானவங்களுக்கு இன்னும் ஒரு புதிராகத்தான் இருக்கும். ஆண்களுக்கு வந்துங்க ஆணுறுப்புன்றது ரொம்ப எளிமையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம். ஆணுறுப்பை தூண்டினா உச்சகட்டம் அடைஞ்சிடலாம். ஆனால் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உச்சகட்டம் என்பது கொஞ்சம் சிக்கலான விஷயம். பெண்ணுறுப்பில் செக்ஸ் பண்ணுறதுனால ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுன்றது ரொம்ப 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 ஒரு அதிசயமான விஷயம் மாதிரி தான். நீங்கள் 14 நிமிடங்கள் தொடர்ந்து செக்ஸ் பண்ணணும். அதுலேயும் பல பெண்கள் அடையாமல் போகலாம். கிளைட்டோரிஸை நீங்கள் நன்றாக தூண்டணும், இல்லை ஜி ஸ்பாட்டை தூண்டணும், ஏ ஸ்பாட்டை தூண்டணும். இப்படி விஷயங்களை தெரிஞ்சு அதை சரியாக செய்யவும் தெரியணும். விஷயங்களை தெரிந்து சரியாக செய்யலைன்னாலும் உச்சகட்டம் அடைய முடியாது. அதனால் பெண்கள் திருப்தி அடைவது, உச்சகட்டம் அடைவது என்பது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனைவிட்டே நீங்கள் நேரடியாக
பேசலாம் எது அவங்களுக்கு நன்றாக இருக்குது அப்படின்னு. எடுத்தோடனே செக்ஸில் இறங்காமல் அவங்கள தூண்டுங்க. அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் அப்புறம் செக்ஸில் இறங்குங்க. அதுதான் ரொம்ப எளிமையான வழி. இதெல்லாம் சரிப்படலைன்னா நல்ல மருந்துகள் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த பல்வேறு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள உச்சகட்டத்துக்கு கொண்டு போங்க. நீங்கள் கீழே படுத்து தூண்டும்போது அவங்களுக்கு 3 தூண்டுதல் கிடைக்கும். ஒன்று பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு இருக்கும். அவங்க கிளைட்டோரிஸை உங்கள் உடம்போட தூண்டலாம். நீங்கள் கீழே படுத்திருக்கும்போது உங்கள் கைகள் ஃப்ரீயாக இருக்கும். வாயையும் கையும் வச்சு மார்பகங்களை தூண்ட முடியும். இந்த மாதிரி ஒரு முத்தூண்டல் 3 தூண்டுதல் பண்ணுறதன் மூலமாக ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். சொல்லுங்கள் மேடம். சார் எங்களுக்கு மேரேஜ் 3 months ஆகுது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க மேடம். ஹலோ. எங்களுக்கு ஹலோ. சொல்லுங்கள். எங்களுக்கு மேரேஜ் 3 months ஆகுது. ஓகே. அவர் எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ணும்போது எத்தனை டைம் பண்ணாலும் அந்த ஒரு ஃபீல் எதுவுமே ஆகிறதில்லை. உங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வு வந்து நல்லா திருப்தியாக இல்லைன்னு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம். அதாவதுங்க, ஆண்கள் இன்னும் சொல்லப்போனால் பெண்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செக்ஸ் கல்வின்றது அதையும் சேர்த்து தான் சொல்கிறோம். பல நேரம் ஹெச்ஐவியை தவிர்க்கிறது, பால்வினை நோயை தவிர்க்கிறது, தவறுகளை தவிர்க்கிறது மட்டும் ஒரு பாலியல் கல்வின்னு சொல்கிறதில்ல. ஒவ்வொரு மனிதனும் ஒரு உச்சகட்டம் அடைகிறது, செக்ஸ் இன்பம் என்பது கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் கொடுத்த வரம்னு எடுத்துக்கோங்க, இல்லை இயற்கை என்னன்னு, அது எப்படி உங்களுக்கு கிடைத்த ஒரு வரம் தான். அதை பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். உங்களுக்கு உச்சகட்டம் எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கும் சரியாக தெரியாமல் இருக்கும், உங்கள் கணவருக்கும் தெரியாமல் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம அதை யாரிடமிருந்தும் எப்போதும் கற்றுக்கொள்கிறதில்ல. அதற்கான நல்ல புத்தகங்களையும் நம்ம படிக்கிறதில்ல, நல்ல ப்ரோக்ராம்ஸையும் நம்ம பார்க்குறதில்ல. எல்லாத்தையும் ஆபாசம்னு ஒதுக்கி தள்ளிடுறோம். அப்புறம் இயல்பாகவே அது வரும்னு நம்ம நினச்சோன்னா அது வராது. ஸோ இப்போது வந்து நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மார்பகங்களை எப்படி தூண்டுறீங்க, எது உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, எது நன்றாக இருக்குது, பெண்ணுறுப்பில் கிளைட்டோரிஸை எப்படி தூண்டும்போது உங்களுக்கு உச்சகட்டம் வருதா, கணவரை எப்படி தூண்ட சொல்லணும், என்ன மாதிரி பொசிஷனில் செக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல இன்பம் கிடைக்குது, இப்படி இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க முடியாது. அதனால் நீங்கள் 2 பேரும் அதை பற்றி பேசி சின்ன சின்ன விஷயம் படிக்கலாம். நல்ல திருமணத்துக்கு முன்பே அதை செஞ்சுருக்கணும். நல்ல அற்புதமான புத்தகங்கள்லாம் இருக்குது. ஆபாசமான புத்தகங்கள் அல்ல, விஷயம் உள்ள நல்ல புத்தகங்களை படித்து 2 பேருமே கொஞ்சம் விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்ல 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியும். இதில் பல பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்க முடியும். சரி, இப்போ கின்சே என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 1950களிலேயே கின்சே வந்து பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார் ஆய்வுகள் மூலமாக. இது ஆராய்ச்சிகள் மூலமாக, சும்மா லேபில் உட்காந்து எழுதலை, பல பேரை 18,000 பேரை இன்டர்வியூ பண்ணார். பெண்கள் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் என்ன அவர் சொல்கிறாருன்னா, சுய இன்பம் பண்ணி உச்சகட்டம் அடைந்த பெண்கள் திருமணமான பின்பு கணவனோட செக்ஸ் பண்ணும்போது உச்சகட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட பெண்கள் தான் ஆனாங்க. திருமணம் வரைக்கும் எந்தவித சுய இன்பமும் பண்ணலை, ரொம்ப ரிலீஜியஸாக ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருந்த பெண்கள் திருமணத்திற்கு அப்புறமும் உச்சகட்டம் அடைவதில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணால் உச்சகட்டம் வரும்னு அவங்களுக்கே தெரியாமல் இருந்தது. அவங்க கணவர்கிட்ட அதை பற்றி பேசவும் அவங்களுக்கும் தெரியல. ஏதோ தப்பாக இருக்குது, இன்னும் சரியாக இல்லை, நம்ம தங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு தெரியுமே தவிர எப்படி அந்த சந்தோஷத்தை அடையிறது உறவு மூலமாகன்றது தெரியாமல் இருந்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கும் நம்ம நாட்டுக்கு இது ஒரு ரிலவெண்ட்டான ஒரு விஷயம்.
அடுத்து வந்து இவரை தொடர்ந்து வில்லியம் மாஸ்டர்ஸ் அண்டு வெர்ஜினியா ஜான்சன். வில்லியம் மாஸ்டர்ன்றவர் ஆண், ஒரு கைனகாலஜிஸ்ட். அவர் வெர்ஜினியா ஜான்சன் வந்து அவர் கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி அவங்கள வில்லியம் மாஸ்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் தாம்பத்திய உறவு, காதல் அவங்க ஈடுபடும்போது உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது அப்படின்றத பதிவு பண்ணாங்க லேபில். கிட்டத்தட்ட 382 பெண்களும் 312 ஆண்களும் உறவு கொள்ளும்போது அவங்களுடைய உச்சகட்டம் வர்றது, இது எல்லாத்தையும் லேபில் அவங்களுடைய பிபி, பல்ஸு, இசிஜி, பிரெயின் வேவ்ஸு, இதெல்லாம் இதை தவிர ஃபில்ம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணாங்க. ஒரு 10,000 முறை அவங்கள செக்ஸ் பண்ண வச்சு அதெல்லாம் வீடியோ படங்களாக எடுத்து பதிவு பண்ணாங்க, அவங்க உடம்பில் ஏற்பட்ட மாற்றங்களை. இதை வைத்து அவங்க 4 நிலைகளாக செக்ஸை பிரித்தாங்க. இந்த ஆய்வுகள் அடிப்படையில் அவங்க செக்ஸை பிரிக்கிறாங்க. செக்ஸை வந்து 4 நிலைகளாக. அது வரைக்கும் கவிஞருடைய கவித்துவமான விஷயமாக செக்ஸ் இருந்தது. இப்போ ஆய்வுக்கூடத்துக்கு வந்து செக்ஸ் வந்து ஒரு விஞ்ஞானமாக மாற்றப்படுகிறது. இந்த உண்மை தான் முக்கியமான விஷயம். இது தெரியாமல் இன்றைக்கும் வந்து விஞ்ஞானமாகவே அதை பார்க்காம ஏதாவது வாய்க்கு வந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறது வந்து உண்மையான விஷயமா இருக்காது. ஸோ ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் வேலூர் ரமேஷ் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் ரமேஷ். சார் எனக்கு ஒரு சின்ன இதுங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குங்க. சொல்லுங்கள் சார். எனக்கு செக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹலோ சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரமேஷ், சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து HPSAGன்னு ஒரு இது இருக்குங்க. ஆமாம், சொல்லுங்கள். அது நான் பாசிட்டிவ். சரி. பட் என் வீட்டில் யாருக்குமே கிடையாது. சரி. என் குழந்தைக்கு இல்லை, என் ஒய்ஃபுக்கு இல்லை, யாருக்குமே செக் பண்ணியாச்சு. சரி. இப்போ அடுத்ததான் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சேன். அந்த குழந்தைக்கு வருமா சார்? அது வரணும்னு அவசியம் இல்லைங்க. என்ன நீங்கள் பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் மனைவியோட உறவு கொள்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு தடுப்பூசி போட்டுக்கோங்க. சரிங்க. அவங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டு நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் கூட மெடிசன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சில காஸ்ட்லியான மெடிசின் கூட இருக்குது, நெகட்டிவாக மாறுறதுக்கான சில காஸ்ட்லியான மெடிசின்லாம் கூட இருக்குது, அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு பாசிட்டிவாக மாறதுக்கு மெடிசின் உண்டா? ஆமாங்க, சில மெடிசின்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலே அந்த ஆய்வுகளை பண்ணாங்க. தரமணியில் இருக்கக்கூடிய தரமணியில் பேசிக் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டுன்னு இங்கேயே ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க. சில கேப்சூல்ஸ் கொடுத்து இந்த HBsAg பாசிட்டிவ் பேஷண்ட்ஸுக்கு மருந்துகளை கொடுத்து அதை நெகட்டிவ் ஆகிற கன்வர்ஷன் எல்லாம் ஆராய்ச்சி நிறைய பண்ணாங்க. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் இருந்தது. அதை தவிர இப்போது சில சீரம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து இதை நெகட்டிவாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த முயற்சிகள் பல பேருக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே அந்த இன்ஜெக்ஷன்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதை எல்லோரும் பயன்படுத்துறதில்ல. எளிமையாக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, உங்கள் மனைவிக்கு தடுப்பூசி போட்டுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் B வேக்சின் போட்டு அவங்களுக்கு வராமல் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் செக்ஸ் பண்ணி கருத்தரித்து குழந்தை பெறும்போது பெரும்பாலும் உங்கள் குழந்தைக்கு அல்லது உங்கள் மனைவிக்கு இந்த நோய் வராது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்கிறதுலையும் தவறில்லை. சரி, இப்போது மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சனுடைய ஆராய்ச்சிகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்று வந்து 4 நிலைகளாக இதை பிரிக்கிறாங்க. செக்ஸை வந்து 4 நிலைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட், செக்ஸில் வந்து ஒரு கிளர்ச்சியான நிலை அடைகிறது. இரண்டாவது வந்து அந்த கிளர்ச்சி வந்து இன்னும் உச்சகட்டத்துக்கு போகிறது. மூன்றாவது முழுமையான ஆண்களுக்கு விந்து வெளியேற்றுவது, முழுமையான உச்சகட்டம் அடைதல். கிளர்ச்சி ஆண்களுக்கு விந்து வெளியேற்றுறது, பெண்களுக்கு வந்து உச்சகட்டம் அடைதல். நான்காவது தளர்வு நிலை. இந்த 4ஆக ஒரு பிரிக்கிறார் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சார் என் பேர் கண்ணன் சார், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் கண்ணன்.
சார் எனக்கு வந்து அணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது. சரி 20 மில்லியன் தான் இருக்குது சார். மூமெண்ட் வந்து 5% தான் இருக்குங்க. சரி நான் இப்போ வந்து மேக்ஸோடல்னு ஒரு பவுடர் மாதிரி இருக்குது, அதை குடிக்க சொல்லியிருக்காங்க. சரி அது வந்து சாப்பிட்டா அந்த அணுக்களும் கூடும், மூமெண்ட்டும் கூடுங்காங்க. ஆனால் ஒரு மாதம் கூடுது, ஒரு மாதம் ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிருது. அது வந்து முருங்கை ஜூஸும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி இதுலலாம் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காதுங்க. அதாவதுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, மேக்ஸோசான்னு ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆமாம் சார். விந்து வந்து அதனுடைய இயல்பே என்னென்னா மேலும் கீழும் போயிட்டு தான் இருக்கும். ஆமாம் சார். அது இயல்பாகவே மேலே போகும், அப்புறம் கீழே இறங்கும், கீழே போகும், மேலே போகும். இது நம்ம பல நேரம் இந்த நிகழ்ச்சியில் படத்தில் காட்டியிருக்கோம். நம்ம எப்படி உலக சுகாதார நிறுவனமே இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த கிராஃப் போட்டிருக்காங்க. அதனால் ஏறுறது இறங்குறது அதனுடைய இயல்பு. நீங்கள் சாப்பிட்ற மாத்திரதுனால ஏறுறது இறங்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மை அல்ல. பொதுவாக இப்படி இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒரு கிருமி தொற்று இருக்குது, அல்ல ஒரு சில ஹார்மோன்கள் பிரச்சனை இருக்குது, அல்லது ஒரு வேரிகோசீல் நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் சில நேரங்களில் சரியாகலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி காரணங்களே இருக்காது. பல பேருக்கு எந்த காரணங்களுமே இல்லாமல் விந்தணுக்களில் குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்லியான மருந்து சாப்பிட்றதுனாலையோ, பவுடர் சாப்பிட்றதுனாலையோ, மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையோ பெரிய பலன்கள் இருக்காது. முருங்கைக்காய் ஜூஸு, பாதாம் பிஸ்தா இது சாப்பிட்றது எதுலேயுமே எந்த பலனும் இருக்காது. என்ன ஆகுனா நீண்ட நாட்களை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. 5 வருஷம் 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ ஒரு 3 மாதம் வேணால் நீங்கள் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணலாம். 6 மாதம் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து இதில் எல்லாம் சக்ஸஸ் ஆகலைன்னா இருக்கிற விந்தை வச்சு கருத்தரிக்க முடியும். அதுதான் இக்ஸி என்ற முறையில் நீங்கள் கருத்தரிக்க முயற்சி பண்ணலாம். அந்த முறையை ரொம்ப டிலே பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் மனைவிக்கு வயசாகிடுச்சின்னா அதில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் இக்ஸி போன்ற முறைக்கு நீங்கள் போயிடுங்க. பாருங்கள், கொஞ்ச நாள் பாருங்கள், அதுக்குள்ளே விந்து நல்லா ஆயிடுச்சுன்னா ரைட்டு. அப்படி ஆகலைன்னா நீங்கள் இக்ஸி போன்ற முறைக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவும். இந்த செக்ஸ் பற்றிய ஆய்வில் வந்து பல்வேறு புதிய விஷயங்களை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து இந்த செக்ஸ் படங்களை பார்க்கும்போது என்ன அவங்க உடம்பில் என்ன ரியாக்ஷன் வருது, இது மாதிரியான அவங்களுக்கு அதே மாதிரி செக்ஸ் பற்றி கற்பனைகள் காணும்போது அவங்க மூளையில் அவங்க உடம்பில் என்ன மாதிரியான மாறுதல்கள் வருது, இது எல்லாமே ஆய்வுகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி தூக்கத்தில் செக்ஸ் கனவுகள் வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, இவ்வளவையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு 20 வயசு ஆச்சுங்க சார். சரி. ஆண்குறி சின்னதாகவே இருக்குங்க சார். சரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறேங்க சார். சின்னதாக இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா, இல்லை யாரும் டாக்டர்கள் பார்த்து இது சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்களா? சார் பையனையை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க சார். அதை வச்சு உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. ஏன்னா மற்றவங்களை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறதுன்றது பலருக்கு ஒரு இயல்பான விஷயமா இருக்கும். சரிங்க சார். அதை பார்த்து இல்லை போர்னோகிராஃபிக் படங்கள், அதாவது ஆபாச படங்களை பார்த்து அதில் வர்ற ஆண்களுக்கு இருக்க உறுப்புகளை பார்த்து சின்னதாக இருக்குன்னுலாம் முடிவுக்கு வர்றது சரியல்ல.
சரிங்க. சரி, ஆனாலும் எனக்கு உறுப்பு பெருசாகணும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் பாருங்கள். செக் பண்ணிவிட்டு முதல்ல சொல்லிடுவாங்க, இது நார்மல் லிமிட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நார்மல் லிமிட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லை அப்படி இருந்தாலும் எனக்கு பெருசாக்கணுன்னா பல்வேறு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து முதல்ல ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் ஹார்மோன்களை சரி பண்ணலாம். காற்றழுத்த சிகிச்சை, சில இன்ஜெக்ஷன்ஸு, மருந்துகள், ஷாக்வேவ் தெரப்பி, என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பின்னு இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. பல்வேறு முறையில் இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம்னே இப்போ இதை அழைக்கிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? வணக்கம் சார், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். என் பேர் ஜெயா. ஜெயா சொல்லுங்கள். இப்போ எங்கிருந்து ரீகனலைசேஷன் பண்ணியிருக்கேன் சார். சரிங்க. இப்போ வந்து என்னென்னா அது பண்ணினதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு 1 இயரா வந்து எனக்கு ரொம்ப பெயின், பேக் பெயின் அதிகமாகிட்டே இருக்கு. சரிங்க. ஒயிட் பட்டுக்கிட்டே இருக்கு. வர்ற ஒரு மென்சஸ் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ரொம்ப ஃபீவர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. சரிங்க. இப்போ அது எதனால எப்படி இருக்கும்? டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவங்க வந்து பிளட் கவுண்ட் வந்து உனக்கு கம்மியாக இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க. இப்போ அதுக்குள்ளேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். ஆனாலும் பேக் பெயின் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு, ஒயிட் பட்டுது. எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறீங்களா? நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவாக இருக்கிறீங்களா? நான் வந்து ஹேண்டிகேப் வந்து ரைட் லெக் வந்து இந்த போலியோ அட்டாக்கு. சரிங்க. ஆனால் குந்தி குந்தி நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. அதாவதுங்க என்ன ஆகிடும்னா, நீங்கள் இளமையிலேருந்து முதுமைக்கு வர்ற மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பீரியட் 35 வயசுக்கிட்ட ஆகிருக்கும் உங்களுக்கு. 35 வயசு. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, பெண்கள் இயல்பாகவே அவங்க ஒரு 15 வயசு பொண்ணு துள்ளி திரிகிற மாதிரி 20 வயசு 25 வயசு குறைஞ்சி 2 குழந்தைங்களும் இருக்கும். இப்போது குழந்தைய பார்க்குறது நீங்கள் என்னென்னா உங்கள் ஆக்டிவிட்டியே குறைஞ்சி போயிடுங்க. நீங்கள் குனிஞ்சு நிமிடுறது கூட ரொம்ப கம்மியாக போயிடும். ஸ்ட்ரெயிட் பேக் சிண்ட்ரோம்னு முதுகே வந்து நேராக இருக்கும். பார்த்தா ரொம்ப பெண்ட் ஆகி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. யோகா போலையோ உங்களால் எந்த உடற்பயிற்சியும் இருக்காது. இப்போ முதுகில் வந்து பல்வேறு காரணங்களால், ஒன்று மனசில் டிப்ரெஷன், ஏன்னா உங்களுடைய வேலைகளுக்கு வந்து ரிவார்டு இருக்காது. ஒரு இப்போ ஆண்கள்னால் போய் வேலை செய்கிறாங்க, ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வருவாங்கன்னு இருக்கும். பெண்கள் வந்து வீட்டு வேலை, சிஸ்டம் ஒர்க்கு தான் சார். ரைட்டு அப்படின்னா ரைட்டு. அதான் இது ஒன்று போரிங்கான ஜாப், வீட்டு வேலைகளை செய்கிறது. ரெண்டாவது வந்து உடற்பயிற்சியே இல்லாமல் இருக்கிறது, அதனாலே முதுகு வலி வரும். மூன்றாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, இந்த மாதிரி வெள்ளைப்படுறது வந்தால் அதனாலேயும் முதுகு வலி வரலாம். அனீமியானால முதுகு வலி வரலாம். உங்களுக்கு வந்து கால்சியம் கம்மியாகிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு அது முதுகு வலியை உண்டு பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதை தேடி போய் சரியான மருத்துவர்களை அணுகி இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, இது வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு எந்த சரியான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் அந்த வலியோட காலங்களை தள்ளிட்டு இருப்பீங்க. அது வந்து சரியில்லை. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான யார் சரியான டாக்டர்னு பார்த்து அவங்கள்ட்ட சரியான ட்ரீட்மெண்ட்டுங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா, இன்ஃபெக்ஷன், வெள்ளைப்படுறதெல்லாம் எளிமையாக சரி பண்ண முடியும். வெள்ளைப்படுறது சரி பண்ணுங்கள். அனிமியாக இருந்தால் சரி பண்ணுங்கள். எக்ஸசைஸ், முதுகுக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுங்க. இல்லை ஃபிசியோதெரப்பி போய் அதை சரி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் என்ன அந்த எலும்பு அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கு அதனால வராதுங்க. அதுதான் அதுதான் அது என்ன ஆகிடுவாங்கன்னா 35 நீங்கள் இப்போ ஊனம் இருக்குன்றீங்க. ஊனம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேலையே செய்ய மாட்டாங்க இந்த வயசில். அவங்க ஆக்டிவிட்டியே குறைஞ்சி போயிடும். கடன்னு அவங்க வெயிட் ஏறிடும், டபுள் வெயிட் ஆயிடுவாங்க. 25 வயசில் கல்யாணம் பண்ணுறப்போ இருந்ததை விட இப்போது 10 வருஷத்தில் டபுள் வெயிட் ஆயிடுவாங்க. வேலை செய்ய ரொம்ப இருக்காது. அப்போ என்ன ஆயிருன்னா, எனக்கு உண்டானது எல்லாமே இந்த ஆப்ரேஷன்னாலன்னு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் மேலே பழிய போட்டுருவாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து வெயிட் ஏறி போச்சு, எனக்கு அதுவாச்சு இதுவாச்சுன்னு. பொதுவாக இப்படி ஆகிறது இல்லை. சில நேரங்களில் ரொம்ப ரேராக கொஞ்சம் பெயின் இருக்கும். ஆனால் எல்லாருமே இன்வேரியபிளி இந்த அவங்களுடைய உடல் உழைப்புன்றது, எக்ஸசைஸ்ன்றதெல்லாம் இல்லாமல் ஆகிறதுனால உடலில் பல்வேறு மாற்றங்களும் ஏற்பட்டு இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப காமன். பேக் பெயினுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, செக்ஸில் பெண்கள் உச்சகட்டம் அடையாமல் இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி வரும். பொதுவாக நீங்கள் செக்ஸில் ஈடுபடும் போது ஆண்களுக்கு உச்சகட்டம் அடைந்து அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஆனால்
பெண்கள்கிட்ட ஆண்கள் செக்ஸ் பண்ணுறாங்க. பெண்கள் அப்போ தான் கொஞ்சம் தூண்டுதல் ஆகி இருப்பாங்க. ஆண்கள் விந்து வெளியேற்றிட்டு அப்படி போய் படுத்த உடனே பெண்களுக்கு அந்த பிளட் ஃபுல்லாக பெண்ணுறுப்பு அந்த கர்ப்பப்பை அந்த ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி பெல்விக் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த அடிவயிற்று பகுதியில் ரத்தம் நிறைய பாஞ்சு கன்ஜெஷன்னாக இருக்கும். அதோட அவங்களுக்கு செக்ஸ் வந்து ஒரு உச்சகட்டம் அடையாமல் நிற்கும்போது தூக்கமும் சரியாக இருக்காது, கை கால் குடைச்சல், முதுகு வலி, ஒரு தலைவலி, எல்லா பிரச்சனைகளும் பெண்களுக்கு வரும். அதனால தான் பல பேர் வந்து கை கால் குடைச்சல்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேரை பார்க்க முடியும். இந்த முதுகு வலிக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் செக்ஸில் உச்சகட்டம் அடையாமல் செக்ஸை முடிக்கிறதும் ஒரு காரணம். அதனால் என்ன காரணம்னு கண்டறிந்து இதை சரி செய்கிறதன் மூலம் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியே வந்துடலாம். இன்னும் நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 781007788 என்ற எண்ணுக்கோ 730557788 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.